அருணாச்சலத்தினுடைய சர்வ வியாபகத்தன்மையை இந்த பாடல் காட்டுகிறது. அருணாச்சலத்தினுடைய எங்கும் இருக்கக்கூடிய அந்த வியாபிக்கக்கூடிய வஸ்துவை நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறாங்க. என்ன நம்பிக்கை கொடுக்குறாங்க, அப்பா அது எல்லா இடத்துலையும் இருக்கு. கோயில்ல போறியா, கோயில்ல இருக்கு. நீ திரும்பி வீட்டுக்கு வந்தியா, வீட்டுல இருக்கு. நீ வேலைக்கு போறியா, வேலை பண்ற இடத்துல இருக்கு. எல்லா இடங்களும் நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உன்னால முடியுமோ முடியாதோ அடங்கி அமைதியா இருந்தேன்னா என்ன பண்றது. இந்த இடத்துல ரமண மகரிஷி என்ன காட்டி கொடுக்குறாருன்னா, கீழ்மையை பாழ்சை அருணாச்சலா அப்படிங்கிறார். என்னுடைய கீழ்மை அப்படிங்கிறது என்னது? என்னுடைய அகங்காரம் முடிச்சு. இதுதானே என்ன கீழ்மையில செலுத்துது. நான் என்ன பண்ணினாலும் செல்ஃப் சென்டர்ட் ஆக்ஷனா தானே பண்றேன். நான் மட்டுமே முக்கியம் தானே எல்லா காரியத்தையும் இந்த உலகத்துல பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு கீழ்மை. கீழ்மைன்னா நம்ம கொஞ்சம் நம்ம மனசை பார்த்தோன்னா தான் தெரியும் அது நம்ம எவ்வளவு கீழே போறோன்றதுலாம். சும்மா எல்லாம் கிடையாது. கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற வளர்ந்தாலே கொஞ்சம் மனசை அப்படியே பார்க்கும் பொழுது அப்படியே கீழ்மை யோசிக்கும். அவங்க நமக்கு கீழே வந்துடணும்னு யோசிக்கும். கொஞ்சம் ஒருத்தன் வளரக்கூடாது. எல்லா விஷயங்கள்லையும் இந்த பொறாமையும் இந்த இருக்கக்கூடிய மற்ற எல்லா விஷயங்களும் பாருங்க, இது எல்லாம் கீழ்மை. இந்த கீழ்மை யாரோட விஷயம்? அகங்காரத்தோடைய விஷயம். பகவான் சொல்றாரு, இது அகங்காரத்தினுடைய விஷயம். பகவானே, என்னால என்ன பண்றதுன்னு தெரியல இதை, அதனால என்ன பண்ண, இந்த கீழ்மையை பாழ்சை அருணாச்சலா அப்படிங்கிறாரு. என்ன எல்லா இடத்துலையும் தானப்பா நீ இருக்க, கீழே இருக்க, மேலே இருக்க. ஆனா நீ என்ன பண்ணு, என்னுடைய கீழ்மையை பாழ் செஞ்சிரு, நீ அழிச்சுடு. அழிச்சிட்ட பிறகு என்ன வருவேன், நீ நானும் ஒண்ணு அபேதமா இருப்போம் இல்லையா அப்படின்னு இந்த பாட்டுல காட்டி கொடுக்குறாரு.